எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் செல்ஃப் அப்ரூவல் மெத்தடில் பில்டிங் பிளான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். செல்ஃப் அப்ரூவல் பார்த்திங்கன்னா அப் டு உங்கள் பில்டிங் பிளான் லேஅவுட் 2500 சதுரடியாக இருந்து இடம் வந்து பிளாட் ஏரியா வந்து 2500 சதுரடி வரையும் இருக்கலாம். கட்டுற பில்டிங் பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா அந்த கிரவுண்டு ஃபஸ்ட்டு சேர்த்து 3500 சதுரடி வரை இருந்துச்சுன்னா பண்ண முடியும். இதில் கிரவுண்ட் ஃப்ளோரோ இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ மொத்தம் இல்லை ரெண்டும் சேர்த்தோ 7 மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பிளாட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டாக இருந்தால் பண்ணிடலாம், எஃப்எம்பி பிளாட்டாக இருந்தால், சப்டிவிஷன் பிளாட்டாக இருந்தால் பண்ணிடலாம். இந்த அன்அப்ரூவ்டு பிளாட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 20 அக்டோபர் 2016 வரையும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பண்ணது வந்து செல்ஃப் அப்ரூவலில் பண்ண முடியாது. நீங்கள் அதை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். ஆமாம். அதே மாதிரி செட்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இடம் வந்து ஊருக்குள்ளே கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவில் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 5 அடி, அதாவது 1.5 மீட்டர் மினிமம் செட்பேக் விடணும். இதே இது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வரும்போதும் நீங்கள் 1 மீட்ரு விட்டால் போதுமானது. 1 மீட்ரு விட்டால் போதுமானது செட்பேக்கு. அதே இது சைடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவும் சரி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. வேறு நீங்கள் சைடில் உங்களுடைய பிளாட் வித் வந்து 9 மீட்டருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா 1 மீட்ரு கொடுக்கணும். அதாவது 1 மீட்டருங்க 3 அடி, சரி 2 சைடு 1.5 அடி கொடுக்கலாம். இல்லை என்னுடைய பிளாட் வந்து 9 மீட்டருக்கு மேலே பெருசாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம், அதாவது 2 பக்கம் 1 மீட்ரு விடணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் 2 மீட்ரு சைடில் செட்பேக் விடணும். இது வந்து நம்ம எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறோன்னா ஜிஓ நம்பர் 133. ஜிஓ நம்பர் 133ல் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஜிஓ நம்பர் 134 வந்து 133 ரிவைஸ் பண்ண டீட்டெயில்ஸில் இவ்வளவு டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்காது. 134ல் இவ்வளவு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இருக்காது. 133ல் தான் இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆமாம். சரி சார், இந்த செட்பேக்னா பண்ணியாச்சு, நாங்கள் வந்து வேறு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இதில் ஹை வோல்டேஜ் லைன் போச்சுன்னா 8 அடி விட்டுட்டு பண்ணணும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குன்னா? ஆமாம். இப்போ உங்கள் இடத்துல பக்கத்தில் ஒரு வாறுகால் இருக்குது, ஒரு சின்ன கெனால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 மீட்டரை விட சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஓரத்தில் கண்டிப்பாக நீங்கள் 2 மீட்டர்கிட்ட விட்டுட்டு பண்ணணும். இதே இது அது 1 மீட்டரோட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 மீட்டர் செட்பேக் விட்டுட்டு பண்ணணும். இதே இது பக்கத்தில் ஒரு ஏரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா இருந்துச்சுன்னா 10 அடி விட்டுட்டு பண்ணணும், 3 மீட்டர் விட்டுட்டு பண்ணணும். இதே இது பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு போகுது அப்படின்னா 15 மீட்டர்ஸ் விட்டுட்டு பண்ணணும். நீங்கள் 15 மீட்டர் விடாமல் பக்கத்தில் வச்சு பண்ணிங்கன்னா அதை இடித்து விடுறதுக்கான சான்சஸ்ஸு கவர்மெண்ட்டுக்கான அத்தாரிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக. ஆமாம். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. வாட்டர் பாடிஸ் கிட்ட கெனால் வித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெஸ் தேன் 1 மீட்டர்னா, சாரி நான் அப்போ 2 மீட்டர்னு சொல்கிறேன், இது 1 மீட்டர் கூட தான் போதுமானது. ஆமாம். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம அப்ரூவல் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஒன்று கட்டுறோம் அப்படின்னு கட்டினீங்கன்னா ஃப்யூச்சரில் இதை பிளிந்த் பீம் லெவலில் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா பில்டிங்கை இடிங்க, இல்லைனா பெனால்ட்டி கட்டுங்க அப்படிம்பாங்க. இல்லை உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் போட்டு என்ஜினியர்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி வரணும். அப்ரூவல் பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா நீங்கள் அநியாரம் இபி சர்வீஸ் எடுக்க முடியாமல் கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பெங்களூர் மாதிரியான இடங்கள்னா பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்தளவுக்கான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ. அதனால் நம்ம எடுக்கிற பில்டிங் பிளான் அப்ரூவல் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கட்ட பாருங்கள். ஜன்னல் எல்லாமே ஒரு ட்ராயிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட்டில் எல்லாமே எங்கே விண்டோ, எங்கே டோரு, என்ன ஏரியா, என்ன ஹைட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எலிவேஷனும் அதே மாதிரி ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், செப்டிக் டேங்க் எங்கே, சம்புங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஆமாம். சரி, இதில் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்டோட காலி வீட்டு மனையோடைய ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பத்திர டாக்குமெண்ட்டு அதோடைய கண்டிப்பாக வேணும். அதாவது பேரண்ட் சேல்டீடும் வேணும், ப்ரீவியஸ் சேல்டீடும் வேணும். சரி, அதான் கிரயப்பத்திரமும் மூலப்பத்திரம் ரெண்டுமே வேணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டா காப்பி, ஈசி கண்டிப்பாக, ஈசி வந்து கடந்த 13 வருஷங்களுக்கான ஈசி கம்பல்சரி எடுத்து வைக்கணும், 13 இயர்ஸ்க்கான ஈசி. அதுக்கப்புறம் இது வந்து நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான், அந்த அன்அப்ரூவ்டு பிளாட்டாக இருந்தால் அக்டோபர் 20, 2016 முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தால் செல்ஃப் அப்ரூவல் பண்ண முடியாது.
ஆமாம். அதே நேரத்தில் இதை நீங்களே பண்ணலாமான்னா முடியாது. கண்டிப்பாக இந்த ட்ராயிங்கெல்லாம் வெரிஃபை பண்ணி, சைன் பண்ணி, உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் சிக்னேச்சர் இருக்கணும். இருந்து ஆன்லைனில் ஒரு அப்ரூவ்டு என்ஜினியர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா சேம் டே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிடலாம். சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் இந்த செல்ஃப் அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தர் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க. இந்த ட்ராயிங் படி தான் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிமொழி கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துட்டு அப்படி கட்டாமல் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி உண்டு. ஸோ எப்பயுமே பில்டிங் பிளான் அப்ரூவல் எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே மதித்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவல் எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, ஏசி பில்டர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு எந்த டீட்டெயில் இருந்தாலும் சரி, டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி தரோம். ஓகே, நன்றி, வணக்கம்.